திருவாரூரில் மக்கள் பங்களிப்பில் உருவான உள் விளையாட்டு அரங்கம் 2 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாத நிலை நீடிக்கிறது. கட்டி முடிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருக்கும் அந்த உள் விளையாட்டு அரங்கம் அந்த பகுதி மாணவர்களுக்கு எவ்வளவு அவசியமானது என்பதை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அரங்கில் பொதுமக்களின் நிதி 35 லட்சம் ரூபாய், தமிழக அரசின் பங்களிப்பு 95 லட்சம் ரூபாய் என சுமார் 1,30,30,00,000 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2010ஆம் ஆண்டு உள் விளையாட்டு அரங்கம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. பணிகள் முடிந்து 2 ஆண்டுகளாகியும் இன்னும் பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கிறது. ஏற்கனவே உள்ள விளையாட்டு அரங்கமும் முறையான பராமரிப்பின்றி இருப்பதால் முறையான பயிற்சிகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை நிலவுவதாக கூறுகின்றனர் விளையாட்டு வீரர்கள். எங்களுக்கான ஸ்டேடியம் இருக்காங்கன்னா அங்கே சரியான வசதி எங்களுக்கு எதுவும் இல்லை. எங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஒரு கல் கட்டியமாக இருக்கு, ஓட முடியல, எதுவும் பண்ண முடியல. அதுக்காக தான் உள் விளையாட்டு அரங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இன்னும் திறக்கலை. நாங்கள் இங்கே தான் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கோம். எங்களுக்கான அடிப்படை வசதி எதுவுமே இங்கே இல்லை. கிரவுண்டு ஃபுல்லாக வரை கல்லாக இருக்குது. குடிக்க தண்ணி எதுக்காக இருந்தாலும் வெளில தான் போக வேண்டியதாக இருக்குது. உள் விளையாட்டு அரங்கமும் திறந்துருக்காங்க, ஆனால் உள்ள விளையாட பயன்படுத்தவே முடியல. இதை சீக்கிரமாக திறக்கிற மாதிரி இது பண்ணுறோம். உள்ளூர் வீரர்களின் திறனை மேம்படுத்த உள் விளையாட்டு அரங்கத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் திருவாரூர் மாவட்ட விளையாட்டு ஆர்வலர்கள். உள் விளையாட்டு அரங்கம் கட்டி 2010 கட்டினாங்க. அந்த உள் விளையாட்டு அரங்கம் இன்னை வரைக்கும் மாணவரோட பயன்பாட்டுக்கு விடப்படாமலே அந்த இடம் இருக்குது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள் விளையாட்டு அரங்கில் பேஸ்கெட் பால், இறகுப்பந்து, இது மாதிரியான நிறைய ஒரு 10க்கும் மேற்பட்ட விளையாட்டுகளுக்காக ஒரு உள் விளையாட்டு அரங்கம் கட்டினாங்க. மேலும் ஒட்டுமொத்த விளையாட்டரங்கை மாணவர்கள் பயன்படுத்த நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. உள் விளையாட்டு அரங்கம் இதுவரை செயல்பாட்டிற்கு வராதது குறித்து விளையாட்டுத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் திறக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.